டேய், நீ கொஞ்சம் தள்ளி நின்னா தானே எடுக்க முடியும். சாடி சாடி ஒரு போட்டோ ஷூட்னா அப்படி ஊடையில மண்டையை நுழைச்சி பார்க்கறதுதான். அதுக்கெல்லாம் கூட சொல்லுவீடா? என்னையும் சேர்த்து எடுக்க வேண்டியதானே? டேய், அதுக்கு இன்னும் நாள் இருக்கு, நகர்ந்துக்கடா. சாடி சாடி என்ன சொல்றது? போடும் அந்த பக்கம் வந்து தொலைறேன். டேய், அவனையும் சேர்த்து எடுக்க வேண்டியதானடா. நின்னுட்டு போறான் ஒரு ஓரமா திஷ்டி கழிப்புக்கு. படிச்சிட்டப்பா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. என்னைய பார்த்தா திஷ்டி கழிப்புக்கு நிக்கிற மாதிரி இருக்கா? நான் தனியா ஒரு போட்டோ ஷூட் நடத்துறேன். டேய் ஜேம்ஸ், வாடா நம்ம ரெண்டு பேரும் எடுப்போம். பாவி, அவன் பொண்டாட்டியை தான் ஜாக்கல மாடி மாடி எடுக்கறானே. எல்லாரும் போட்டோ ஷூட் நடத்துறாங்க. நான் மட்டும் ஒத்தையில வந்துட்டு தப்பா போச்சு. கிளாஸ்ல உள்ள ஒரு ஃப்ரெண்டையாவது கூட்டிட்டு வந்திருக்கணும். எந்த ஃப்ரெண்டுடா? கேர்ள் ஃப்ரெண்டா? நீ பொண்ணு பத்திருந்தாலாவது நான் உரிமையா சொல்லலாம். நீ தான் பையன் பத்திட்டியே. பட என்ன செய்யறது? சாடி சாடி அத்தை தடவையாவது ஒரு பொண்ணா பெத்து கொடு சரியா? டேய், இதெல்லாம் உன் அத்தையிட்ட கேட்கணும். அவட்ட சொல்லு. அப்ப நீ ரெடி? அவதான் ரெடி இல்லையா? இன்னைக்கு போய் பேசிக்கிறேன். சரி சரி நடந்து போட்டோ ஷூட். எடுத்தாச்சு. எப்ப டேவிட் எதுக்கும் கூட ரெண்டு ஸ்னாப் எடு. நீ எதையாவது சொதப்பி கிடப்பி வச்சிருந்தனா? அடப்பாவி, சரியான அர்த்தம்டா. நீ ஒருத்தனே போதும். டேய், நான் சொல்ல வந்தேன், அவன் சொல்லிட்டான். உனக்கு அப்படி ஒரு ஆள் தேவைதான்டா. சி, நல்லாதான் வந்திருக்கு வா. அடேங்கப்பா. மஞ்சா காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா அப்படிங்கற மாதிரிலாம் இருக்கு. ஜாஞ்சிதமா சூப்பரா இருக்கு தெரியுமா? ஏய், என்னடா நக்கல் அடிக்கிறியா? போமா கச்சிட்டி, நக்கலும் இல்ல விக்கலும் இல்ல, சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். மஞ்ச சடையில அப்படியே மங்களகரமா இருக்க தெரியுமா? அடே மாமா, என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்களும் சீக்கிரமா சாப்பிட போண்டாமா? பசிக்குதுல, சீக்கிரமா போட்டாடு. ஏய், பொறுடா பொறுடா. நல்லா கேமரா ஜூம் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்கு எம்பூட்டு நாடம் வேகமா எடு. சரி, ரெடியா? ரெடி ரெடி, அவங்க அப்பல இருந்தே அசையாம தானே நிக்கறாங்க. நீ தான் எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே, அடுத்த ஷாட் போலாம் வாங்க. என்னடா நம்ம வந்துட்டோம். இவங்க இன்னும் Dress மாத்திட்டே இருக்காங்க. அடேங்கப்பா, இது என்ன ப்ளூ டீமா? நானும் ப்ளூ டாம் போட்டுட்டேன் சரியா? சூப்பரா இருக்க. ஆனா ரெண்டு ஆள் மிஸ்ஸிங்க. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு? ஒண்ணு நம்ம ஜாக்குலின், இன்னொன்னு யாரு? ஓ, புரியுது புரியுது புரியுது. நீ அவங்கள கூட்டிட்டு வா, அப்புறமா சொல்றேன். இது வாடையா? இப்பவே போய் கூட்டிட்டு வாடே. ரெண்டு பேரும் எம்பட்டு நேரம் ஜால கட்டுவாங்க. இவன் ஒரு அவசரம் கொடுக்க இவனுக்கு பொறுமையே இருக்காது. டேய், முதல்ல எங்க 4 பேரையும் எடு. இந்த ஜாக்குலின் எம்பட்டு நேரமா தான் கிளம்புவா, சீக்கிரம் வர மாட்டாளா? சீக்கிரம் வாங்க எம்பட்டு நேரம் போட்டு எடுத்துட்டு போறாங்க. சீக்கிரம் வாங்க. அச்சோ, ஆச்சி மண்டே மடச்சாலும் கொண்டே மடக்க முடியாது. சரி சரி, பூவை வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னு நல்லா தெரியுது. டேய், அவங்களுக்கு தெரியலனாலும் நீ ஒருத்தனே போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. சரியாச்சி சொல்லல சீக்கிரட்ட வெளியே சொல்லிடுவனா? சொல்ல மாட்டேன். ஏன் சாக்குலின் சீக்கிரம் வடியா இல்லையா? எம்பூட்டு நேரம் ஆக்குற. எல்லாரும் வந்தாச்சா? சரி நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் போட்டாடுங்க. இது என்ன குரூப் போட்டோவா? ஆமா ஜாக்குலின், உனக்காக தான் வெயிட்டிங். எல்லாரையும் சேர்த்து போட்டோ எடுக்க சொல்லுவோம். ப்ளூ கலர்ல நல்லா இருக்குல்ல? இப்படி குடும்பம் ஒத்துமையா நிற்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படியே எல்லா நாளும் இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. அது என்னமோ உண்மைதான் சம்மந்தி. ஆனா எங்க சில சமயம் குடும்பத்துல எல்லாரும் ஒத்து போறாங்க. என்ன மாதிரி ஒரு 2 ஆளுக்கள் இருக்கத்தானே செய்யுது. என்னத்த நீங்க எப்பவுமே உங்களை மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க? எனக்கும் கோவம் வரதான் செய்யுது, எல்லாருக்கும் கோவம் வரதானே செய்யும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம். சில சமயம் விட்டு கொடுத்து போறோம், சில சமயம் பிரச்சனை பண்றோம். அதனாலதான் பிரச்சனை பெருசாகுது. எல்லாரும் பிரச்சனை வரும்போது ஜாக்சன் சொல்ற மாதிரி அமைதியா இருந்துட்டா பிரச்சனையே வராது. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா எந்த பிரச்சனையும் இல்லை. விட்டு கொடுக்காம இருக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனை வருது. சரி, எனக்கு பசிக்க ஆரம்பிக்குது. முதல்ல போட்டோ எடுக்க சொல்லுங்க. அம்மா, எடுக்க சொல்லுங்கம்மா. டேவிட், எடுப்பா. சரிங்கக்கா, நாங்களாம் அங்க உட்காந்துருக்கோம். நீயும் மருமவனும் சேர்ந்து எடுங்க. ஆமாம்மா, நீயும் ஜானும் சேர்ந்து நில்லுங்க. சரித்த. செலிக்கண்டி எங்க? எட்டி செலி வா. நம்மளே இதான் சாக்குனு. 4 போட்டோ எடுத்துக்கலாம். டேய் அண்ணா, இதுதான்டா சூப்பரா இருக்கு. அண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. சும்மா இருக்கு குழந்தை, எனக்கு வெக்கமா இருக்கு தெரியுமா? அடியே, இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? ஆமா நீ, அவங்க எப்படி நம்ம போட்டோ எடுக்கிறாங்க, நீங்க என்னன்னா இதுக்கே வெக்கப்பட்டுக்கிட்டு. டேய் எடுக்கட்டா? ஒருடா, நான் தள்ளி வந்துக்கிறேன். இன்னொன்னு அப்படியே இருக்கு.
ஏங்க போதுங்க, டயர்டா இருக்கு. ஏய் இதோட போதும்னு சொல்லிட்டா. அதப்படி இன்னும் 2. நீங்க அதெல்லாம் வேண்டாம், போதும்னு சொல்லுங்க. சரி சரி, அவன் ஆசைக்கு 1, ஏன் ஆசைக்கு 1. சும்மா இருக்க மாட்டீங்க. ப்ளீஸ் மகா, இதெல்லாம் மெமரிஸ் தானே, இத வச்சு திரும்ப பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. அதுவும் சரிதான். வாவ், சூப்பர் சூப்பர். இதுவும் நல்லா இருக்கு. இந்த பூஸ் சூப்பரா இருக்கு. அப்படியே நில்லு, 2 கிளிக் எடுக்க சொல்லிடுவோம் சரியா? டேவிட் மாமா ரெடி ஸ்டார்ட். ஏய் குட்டி பையா, அப்பா உனக்காக குனிஞ்சு நிக்கிறேன். நீ என்கிட்ட பேசுறியா? அப்பா உன்கிட்ட பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? அது என்ன குட்டி பையன், ஏன் குட்டி பொண்ணா இருக்க கூடாதா? இருக்கலாம் இருக்கலாம், எதுவா இருந்தா என்ன, சந்தோஷமா தான் இருக்கும். அது சரி. 2 சேர்ந்திருந்தா இன்னும் ஹாப்பி. ஆமா, உங்களுக்கு என்ன? மகா, ஐ லவ் யூ மகா. ஐ லவ் யூ டூ. உங்க பொண்ணும் பையனும் கேட்டுட்டு இருக்க போறாங்க. அதானே, பையனும் பொண்ணும் சூப்பர். 2 இருந்தா ரொம்ப ஹாப்பி. ஹாப்பி. நான் ஒட்டி எடுத்தேன், அத காமிச்சிட்டு பேசுங்க. ஏய் பின்னாடி ஒளிஞ்சு நின்னு கேக்குறியா? உத வாங்க போற. இப்ப சாமி, நான் ஏன் ஒளிஞ்சு நிக்கணும்? நான் நடுவே நிக்கிறேன். அவங்க ஜெனி பாப்பாவும் ஜான்சி பாப்பாவும் தான் மடங்கி நின்னு பாக்கறாங்க தெரியுமா? இது வேறயா? இப்போ பாட்டு பா, எம்பட்டி நடந்தா அப்படி குஞ்சு நிப்ப, குடுக்கு வலிக்கு போகுது. பொறாம லைட்டா. என் பொண்டாட்டி கேக்க எவ்வளவு நேரம்னாலும் நான் அப்படி குனிஞ்சே நிப்பேன். எனக்கும் பொண்டாட்டி வந்த உடனே நானும் இப்படி குனிஞ்சே நிக்கிறேன் சரியா? நானே நீ என்ன லூசா? அப்பா மாடி குனிஞ்சே நிக்கிறேன்னு சொல்ற? ஏமுட்டி இப்படி வந்து முறைச்சுக்கிட்டு நிக்கிற? உன் குறுக்குல கல்லு தூக்கி வைக்க. என்னைக்காவது ஒரு நாள் பென்சில் எடுத்து தலை கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா எனக்கு குனியலாம் முடியாதுன்னு எத்தனை நாள் என்கிட்ட சொல்லியிருப்ப. பொண்டாட்டிக்காக குனிவானம்ல, பொண்டாட்டிக்காக. இல்ல நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? அது 20 இயர்ஸ்க்கு அப்புறம், இப்போ இல்ல தெரியுமா? இப்பவுமே குனியாத குடுக்கு உனக்கு இன்னும் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் குனியுமா? நக்க 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 நக்கன்னு தான் அலையணும். ஆளப்படு வந்துட்டான் படுசா. அது நக்கி நக்க 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 நக்கம் கண்ணாக்கம் 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 கண் கழிப்பட்டிருக்கேன். நீ என்ன நக்க 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 நக்கங்கற? பேசாம போயிடு, கடுப்பேத்தாத. ஜெனி தங்கம், ஜெனி தங்கம். என்ன சித்தப்பா நீ வேற நொய் நொய் நொய்னுக்கிட்டு இன்ட்ரெஸ்டா சண்டை போட்டுட்டு இருக்கேன், அதுக்குள்ளேயும் என்ன? ஜெனி தங்கம், சண்டை போடுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டா? கொஞ்சம் சித்தப்பாவோட நிலைமையே நினைச்சு பாரு. எம்பிட்டு நேரம் இப்படி குனிஞ்சே நிக்கிறது. சடி சடி பொழைச்சு போ, வேற என்ன பண்றது? சூப்பர்க்கா. சரி நீங்களாம் கவலைப்படுறது தெரியுது. ஜெனி இந்த எபிசோடோட ஓடிடுவாளேன்னு பார்க்காதீங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை பார்க்கறதுக்கு வேற விதமா வேற பேரோட வரேன் சரியா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க ஜான்சி. என்ன உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அடுத்த எபிசோட்ல வேற பேரோட நானும் உங்களை சந்திக்கிறேன் சரியா? இவ்வளவு நாளும் எங்க எபிசோட் முழுசா பார்த்து எங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்காக உங்க எல்லாருக்கும் காதலில் விழுந்தேன் டீம் சார்பா எங்க சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பா இம்பட்ட நேரம் எங்க போனது? இதெல்லாம் ரொம்ப ஓவடு. டேய் பொருடா, அப்பாக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதான் அப்பா கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்தேன். சரி எல்லாரும் போட்டோலாம் எடுத்து முடிக்கட்டும், அப்புறமா வருவோன்னு வந்தேன். இந்த தொடருக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. சரி சரி, இன்னும் பாக்கி போட்டோஸ் இருக்குதா? அவங்க 2 பேரும் வருவாங்க. நாங்க வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. எங்க அப்பா உங்க எல்லார்கிட்டயும் விடைபெறேன்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. என்னப்பா? ஆமாடா மகனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காதலில் விழுந்தேன் தொடருக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஜான், அவ உங்க மகா. நீங்க எங்க 2 பேத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ எதிர்ப்பு அப்படி இப்படி இந்த எபிசோட போடவே முடியாம வந்துச்சு. ஏன் ஸ்டார்டிங்ல என்னோட வாய்ஸே சரியில்லைன்னு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க வேணும்னே பண்ணாங்களா இல்லை எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இருக்கிற வாய்ஸ் தானே இருக்குன்னு நானே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அதையும் மீறி நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.
ட்ரெஸ்ஸை மாற்றலாம் ஆனால் வாய்ஸை மாற்ற முடியுமா? முடியாதுல்ல. நீங்கள் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த எபிசோடுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி மறுபடியும் வேறு எபிசோடுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர்றது தேவின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு ரியல் ஸ்டோரி. அதை உங்களுக்காக கொஞ்சம் மாடிஃபை அப்படி இப்படி பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். விறுவிறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து மகிழுங்க, நானும் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். நீங்கள் மகாக்கும் ஜானுக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தேவிக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த எபிசோட இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம் தான். எல்லாரும் அப்படித்தானே நினைச்சிருப்பீங்க, நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இன்னும் அதிகமா இழுத்துக்கிட்டே போக போக உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இதை இதோட முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சோம். உங்க எல்லாருக்கும் புரியும்னு நான் நம்புறேன். மறுபடியும் சொல்றேன், நெக்ஸ்ட் வர எபிசோடு தேவிக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நிச்சயம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ so much my dear friends. I love you my dear friends. Thank you so much. Bye.